ஃபுல்லாக ரன் பண்ணோம்னா என்னென்ன விஷயத்த மெயினாக பண்ணணும்? பசுந்தீவனம் கொடுக்கணும், ஆ உர தீவனம் கொடுக்கணும், அடை தீவனம் கொடுத்தா தான் அது ஆவரேஜாக நம்ம ஈல்டு எதிர்பார்க்கலாம். ஆமாங்க. இது வந்து சென மாடுங்களா? ஆமாங்க. இது சென மாடு, அது ஒன்று கண்ணு மாடு. ஆமாங்க. ஒரு 20-30 மாடு பார்த்தோம். உடற்புழு நீக்கம் பண்ணணும். இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாங்கள் மறுபடியும் கிளைமேட்டுக்கு தகுந்தாப்புல வர்றத பண்ணி. வணக்கம்ண்ணா. வணக்கம். எந்த ஊரில் தானே வரீங்க? நான் தஞ்சாவூர்லேருந்து வரேங்க. தஞ்சாவூர்லேருந்து வரீங்களா? ஆமாங்க. நீங்கள் எத்தனை மாடுன்னு எடுத்துருக்கீங்க? 3 மாடுங்க. 3 மாடு. என்ன ரக மாடுன்னு எடுத்துருக்கீங்க? 3 மாடு ஜெர்சி கிராஸுங்க. ஜெர்சி கிராஸு. ஆமாங்க. என்னென்ன டைப்பில் எடுத்துருக்கீங்க? 2 கண்ணு மாடு, ஒரு சென மாடு. 2 கண்ணு மாடு, 1 சென மாடு. ஆமாங்க. இது கண்ணு மாடுங்களா? ஆமாங்க. இது இதோட கண்ணு. ஆமாங்க. இது வந்து சென மாடுங்களா? ஆமாங்க. இது சென மாடு, அது ஒன்று கண்ணு மாடு. ஆமாங்க. சரி, ஓகே. நான் என்ன பால் தரலாம் கேட்டீங்க நீங்கள்? என்னங்க? நீங்கள் என்ன பால் தரலாம் கேட்டு எடுத்தீங்க? ஒரு 5 லிட்டர் பட்ஜெட்டில் கேட்டோம். 5 லிட்டர் பட்ஜெட்டில் கேட்டீங்க? ஆமாம். சரி, ஓகே. உங்களுக்கு மாடு யாருன்னு எடுத்து கொடுத்தது? மணிகண்டன். ஈரோடு மணிகண்டன். ஆமாம். அவர் எப்படி உங்களுக்கு தெரியும்? அவர் யூடியூப்ல தான் பார்த்தோம். யூடியூப்பை பார்த்து வந்தீங்களா? ஆமாம். சரி, ஓகே. யூடியூப்ல எவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணி வந்தீங்க? எனக்கு 1 மாதமாக இருக்கு. 1 மாதம். ஆமாம். 1 மாதம் ஃபாலோ பண்ணி வந்தீங்க. ஆமாங்க. சரி, அவர் ஃபர்ஸ்ட் டைம் கான்டாக்ட் பண்ணப்போ அவர் ரெஸ்பான்ஸ் எப்படின்னா இருந்துச்சு? நல்லா அப்ரோச் பண்ணார். ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா பண்ணார், பேசினார். நல்லா ரெஸ்பான்ஸ் கரெக்டாக கொடுத்தாரா? பண்ணார். சரி, ஓகேண்ணா. நீங்கள் சந்தையில் எத்தனை மணிக்கு வந்தீங்க? விடியாமல் 4 மணிக்கு வந்தோம். விடியாமல் 4 மணிக்கு வந்தீங்க. எத்தனை மணிக்கு மாடு எடுத்து முடிச்சிங்க? ஒரு 5:30க்கெல்லாம் எடுத்துட்டோம். பரவாயில்ல, சீக்கிரமாக மாடு அமைஞ்சிருச்சு. ஆமாங்க. எத்தனை மாடு பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு மாடு அமைஞ்சது? ஒரு 20-30 மாடு பார்த்தோம். 30 மாடு பார்த்து செலக்ட் பண்ணீங்க. சரிண்ணா, இப்போ இந்த மாடில் செலக்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன? இதில் பிடிச்ச விஷயம் அந்த மாட்டில்? அதாவது எங்கள் தஞ்சாவூர் கிளைமேட்டுக்கு ஒத்து வரும். அதனால் நாங்கள் ஜெர்சி கிராஸை எல்லாம் செவல டைப்பில் எடுத்துருக்கீங்க. ஆமாங்க. சரி, ஓகேண்ணா. ஆவரேஜாக என்ன பால் தரல கேட்டீங்க நீங்கள்? 5 லிட்டர் குறையாமல் கேட்டோம். எடுத்து கொடுத்துருக்காரு. வீட்டில் போய் கறந்து பார்த்தா தான் தெரியும் என்ன அப்படின்னு. அவர் என்ன சொல்லி எடுத்து எவ்வளோ தெரியும் வரும்னு சொன்னார்? அவர் சொல்லியிருக்காரு, கறந்தான் தெரியும், கரைக்கும்னு சொல்லியிருக்காரு. சரிண்ணா, கண்ணு மேலாம் கறந்து செக் பண்ணி பார்த்துறீங்களா? இன்னும் கறக்கலையே, வீட்டில் போய் தான் கறக்க முடியும். இல்லை, இப்போ செக் பண்ணி அமுச்சுடுவார் அவர். இன்னும் கறக்கலையா? இன்னும் கறக்கலை. ஓகே, அவரே செக் பண்ணி அமுச்சுடுவார். சரிங்க. இது செனமாடு டைம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 1 வாரம் சொல்லியிருக்காங்க. 1 வாரம். சரி, ஓகேண்ணா. இது எப்போனா கண்ணு இணைச்சு இந்த மாடு? இதுமா 1 வாரம் 10 நாள் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. 1 வாரம் ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம். பால் பறந்து இப்போ செக் பண்ணிக்கலாம். சரிங்க. ஓகேண்ணா. அந்த மாடு எப்போ நான் கண்ணு இணைச்சு? அதுவும் இப்போ 5 நாள் ஆகுங்கிறாங்க. 5 நாளா? ஆமாங்க. 5 நாள். இதெல்லாமே பால் தெளிஞ்சிருச்சுங்களா? தெளிஞ்சிருச்ச மாதிரி தெரியுது. தெளிஞ்சிருச்சு. சரி, ஓகேண்ணா. உங்கள் பட்ஜெட்டுக்குள்ள அமைஞ்சதாண்ணா மாடு? பரவாயில்ல, சுமாரும் சொல்ல முடியும். சுமாரா? ஆமாம் 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 ஆமாம். சரி, ஓகேண்ணா. நீங்கள் ஃபார்ம் டைப் போகிறீங்களா இல்லை வீட்டு யூஸ்க்காக எடுக்கிறீங்க? ஃபார்ம் டைப் தான். ஃபார்ம் டைப். ஆல்ரெடி ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இருக்குங்க. எத்தனை மாடு வச்சுருக்கீங்க? நான் ஒரு 5 மாடு வச்சுருக்கேன். 5 மாடு. இப்போ 3 மாடு. அதை நீங்கள் வச்சுருக்கலாம். எவ்வளோ பால் தினம் வருது ஆவரேஜா? ஆவரேஜ் வந்து ஒரு 10 லிட்டர் 12 லிட்டர் தரும். 10 லிட்டர் 12. இப்போ எடுத்து போகிறது அதோட அதிகமாக எடுத்து போகிறீங்க? ஆமாங்க. சரிண்ணா, ஓகேண்ணா. இப்போ நீங்கள் ஃபார்ம் டைப் போகிறீங்க. ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணோம்னா என்னென்ன விஷயத்த மெயினாக பண்ணணும்? பசுந்தீவனம் கொடுக்கணும், உர தீவனம் கொடுக்கணும், அடை தீவனம் கொடுத்தா தான் அது ஆவரேஜாக நம்ம ஈல்டு எதிர்பார்க்கலாம். நீங்களும் உங்கள் ஒய்ஃப் வந்துடுறீங்களா மாடு எடுக்க? ஆமாம். சரி, ஓகேண்ணா. இப்போ வந்து மெயினாக இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ ஃபார்ம் வச்சு ரன் பண்ணிடுறீங்க. ஆமாங்க. இந்த விஷயத்தை பண்ண விடாது, இந்த தப்பெல்லாம் பண்ண விடாது, என்னென்ன பண்ண விடாதுன்னு சொல்லுவீங்க? அது பண்ணணும்னு சொன்னால் முறையாக அடை தீவனம் கொடுக்கணும், உடற்புழு நீக்கம் பண்ணணும். ஒன்று. ஓகே. ஒருங்கிணைந்த தீவனம் கொடுக்கணும். இது 3 வந்து செய்யக்கூடியது. செய்யக்கூடாதுங்கிறது? செய்யக்கூடாது வந்து சுகாதாரமாக பண்ணையை பார்த்துக்கணும். ஈபேனு கொசுலாம் இல்லாமல் பார்த்துக்கணும். பண்ணையை தூய்மையாக வச்சுக்கணும். சரி, ஓகேண்ணா. மறுபடியும் மாடு எடுக்க இங்கே வருவீங்களா அண்ணன்ட்ட? இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாங்கள் மறுபடியும் கிளைமேட்டுக்கு தகுந்தாப்புல வர்றத பண்ணியிருக்கோம், முடிவு பண்ணியிருக்கோம். இந்த டைம் இது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டு வருவீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி, ஓகேண்ணா. நன்றிங்கண்ணா. வணக்கம். வணக்கண்ணா. முன்ன ஒரு மாடு எடுத்துருந்தீங்க. ஆமாம். இப்போ ஒரு மாடு எடுத்துறீங்க. ஆமாம். இது என்ன பட்ஜெட்ண்ணா? நீங்கள் உங்கள் பட்ஜெட்டில் அமைஞ்சதா இது? பட்ஜெட் கரெக்டாக வாங்கி கொடுத்தாரு. அச்சாப்பில் ஒரு மாடு எடுத்துறீங்க. ஆமாம். இது என்ன பால் தெரியல கேட்டீங்க? இது 17 லிட்டர் கறக்கும். 17 லிட்டர் கறக்கும். 17 லிட்டர் கேரண்டி சொல்லிக்காரா? சென மாடு. சென மாடுனா டைம் எவ்வளோ நாள் சொல்லிக்காரு? 10 நாள் சொல்லிக்காங்க. என்ன கண்ணு போட 10 நாள் சொல்லிக்காரு? ஆமாம். சரி, ஓகேண்ணா. இப்போ வந்து நீங்கள் ஃபார்ம் டைப் கொண்டு போக மாதிரிலாம் இல்லை வீட்டு யூஸ் கிடைக்கிறீங்களா? ஃபார்ம் டைப்பு. ஃபார்ம் டைப்பு. இது மாதிரி ஃபார்மில் எத்தனை மாடு வச்சுருக்கீங்க? என்கிட்ட வீட்டில் ஒரு 3 மாடு இருக்குது. 3 மாடு.
இதை ஒன்று கொண்டு போனால் 5 மாடு ஆயிடும். 5 மாடு. ஓகே. ஏதாவது சொசைட்டிக்கு தான் ஊற்றுவீங்களா நீங்கள்? நம்ம ஆவின் பால் கூட்டுறவு சொசைட்டி வச்சிருக்கோம். நீங்கள் வச்சுருங்க சொசைட்டி? என் ஒய்ஃபு தான் செக்ரட்டரி அதில். நாம் தனியாக மாடு வாங்கி பால் கறந்து அங்கே சொசைட்டி கொடுத்துருக்கோம். உங்கள் சொசைட்டியில் நீங்களே சில்லறை பால் ஊற்றுற மாதிரி ஐடியா? ஆமாம். ஓகேண்ணா. இப்போ வந்து இது 17 லிட்டர் கறவை, அது 20. ஆமாம். ஓகே. இதே உங்களுக்கு வந்துடும். இந்த மாட்டில் என்னென்ன மெயினாக செக் பண்ணி எடுத்தீங்க? சுழி சுத்தம் பார்த்து எடுத்து கொடுத்தாரு. மடி காம்பு எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து எடுத்து கொடுத்தாங்க. கூச்சல்ல ஓகே எங்கள் இதுக்கு செட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி கிளைமேட் செட் ஆகும் சொன்னாரா? சொன்னார். சரி, இன்னும் 10 நாள் டைம் இருக்குது கண்ணு போட. ஆமாம், கண்ணு போட. ஒரு மாடு கண்ணு மாடு எடுத்துட்டீங்க? ஆமாம், கண்ணு மாடு. சரி, நான் இவர்கிட்ட எல்லாமே கரெக்டாக பார்த்து எடுத்து தராரு. குறை எதுவும் சொல்கிற மாதிரி இல்லைங்கிறீங்க? குறையெல்லாம் இல்லை. எல்லாம் நிறைய பேர் நெருக்கி நான் நிறைய பேர் அண்ணனோட நீங்கள் நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் வெளியில் தூரத்தில் வந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நல்லபடியாக எடுத்தாருன்னு சொன்னாங்க. கொஞ்சம் தூரத்துலேருந்து வரீங்க, கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பக்குவமாக எடுத்தாரு. ஆமாம், அதுமாரி பார்த்து நல்லா மாடு எடுத்து கொடுத்தாங்க. சரி, நான் 2 மாடு தான் எடுத்துருங்க. மாடு எடுக்க வருவீங்களா? மறுபடியும் அடுத்த மாதம் வருவேன். அடுத்த மாதத்தில் வருவீங்க? ஆமாம். சரி, நல்லா சிறப்பாக வச்சு வளர்த்துங்க. ஆமாம். இப்போ வந்து சினமாக எடுத்து போகிறீங்க. இதை ஃபஸ்ட்டு வீட்டுக்கு கொண்டு போனால் ஃபஸ்ட்டு இது என்னென்ன பண்ணு எப்படி பராமரிக்கும் உங்களுக்கு தெரியுமா? வீட்டுக்கு கொண்டு ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் கட்டி போட்டு அப்புறம் குளியாட்ட சொன்னாங்க. குளியாட்டி தண்ணி வச்சு அப்புறம் பிறகு தான் புண்ணாக்கு தீவனம் வைக்க சொன்னாங்க. அப்புறம் எங்கள் ஏரியாவில் வைக்க தான். சரிண்ணா. பில்லெல்லாம் அதிகம் கிடையாது இப்போலாம். கொஞ்ச நாள் பழகிடும், எல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன 10 நாள் டைம் இருக்கனால உங்கள் தீவனத்துக்கு அடாப்ட் பண்ணிக்கலாம். ஆமாம். ஏன்னா மாடு வளர்த்து அவங்க தீவனம் வந்து வேற மாதிரி இருக்கும், உங்கள் தீவனம் முறை வேற மாதிரி இருக்கும். ஆமாம். இந்த 10 நாள் அடாப்ட் பண்ணிக்கலாம். ஆமாம், அதுக்காக சொல்லிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஏதோ ஸ்பெஷல் தீவனம் தரீங்களா? பால் உற்பத்தி அதிகரிக்க, ஃபேட்னஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு எதுவும் தரீங்க? அது வந்து எங்கள் ஆவின்லாம் கொடுக்குறாங்க. அங்கேருந்து எங்களுக்கு தீவனம் வந்துடுது. அது தவிடு, தாது உப்பு இதுதான் கொடுத்துட்டு இருக்கோம். அது நல்ல மாடு நல்லா ஆரோக்கியமாக இருக்கு. அந்த கால்சியம் சத்து குறைபாடு இல்லாமல் நல்லா இருக்கு அந்த தீவனம். இந்த கால்சியம் குறைபாடு இருக்கு அந்த தீவனம் இருக்காது, அது செட் ஆகிடுது. அவங்க தாது உப்பு கொடுத்துறாங்களே, அது தீவனத்தில் விட 50 கிராம் அதில் போட்டோம்னா நல்லா இருக்கு. மாடு நல்லா தெளிவாக இருக்கு. ஓகே. இப்போ வந்து நீங்கள் ஆவின் இப்போ வச்சு நடத்துறீங்க, நீங்கள் எவ்வளோ நாளாக ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? 3 வருஷமா. 3 வருஷமா ரன் பண்ணுறீங்க. சரி, உண்மை மாடு வளர்ப்பில் ப்ராஃபிட் இருக்கா இல்லையா? நம்ம போய் இன்னொரு இடத்துல வேலை பார்க்கறத விட நம்ம சொந்த தொழிலாக போயிடுது. மாதம் வருமானம் பாதுகாப்பு எப்படி இப்போ இன்னொரு இடத்துல உழைக்கிறோமோ அது நம்ம இடத்துல வச்சு நம்மளை பாதுகாத்தோம்னா லாபம் தான். ப்ராஃபிட் இருக்கு. ஆமாம், இருக்கு. நான் பார்க்க முறையில் இருக்குது. பார்க்குற முறையில் இருக்குது. இப்போ புதுசாக யாராவது ஃபார்ம் டைப் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்க, அவங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது சொல்லணும், என்ன சொல்லலாம்? சொல்லி கண்டிப்பாக சொல்லுவேன். அதான் சொல்லுங்க. எனக்கு எது மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் அவங்க நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் கொண்டு போக முடியும்? நம்ம இதை நல்லபடியாக கவனிக்கணும். கவனித்து இதையும் ஒரு புள்ள மாதிரி பாதுகாத்தோம்னா நம்மளுக்கு நல்லபடியாக வருமானத்தை கொடுக்கும். இதுவும் புள்ள மாதிரி கவனிக்கணும். அப்போ தான் அதுக்கு போட நமக்கு வராண்டி வரும். கறக்கும் வந்து அது மாதிரி பாதுகாத்தா நம்மளை வளர்த்து விடும். ஓகே. நம்ம எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுமோ அதே சப்போர்ட் தான் நமக்கு வரும். ஆமாம். ஓகே. சரி, ஓகே. நன்றிங்கண்ணா. சரி.